10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று இயல் 1இல் அமைந்துள்ள எழுத்து சொல் என்னும் இலக்கண பகுதியை காண்போம். இயல் 1இல் அமைந்துள்ள எழுத்து சொல் என்னும் இலக்கண பகுதியை காண்போம். இலக்கணம் என்றால் என்ன? ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். இலக்கணமானது மொழியின் சிறப்புகளை அறியவும் துணை செய்யும். இலக்கணமானது மொழியின் சிறப்புகளை அறியவும் துணை செய்யும். அத்தகைய இலக்கண பகுதியில் ஒன்றான எழுத்து சொல் ஆகிய 2 இலக்கண பகுதியையும் நாம் இன்று விரிவாக காண்போம். முதலில் எழுத்து. எழுத்து முதல் எழுத்து, சார்பெழுத்து என்று 2 வகைப்படும். இது நாம் சிறிய வகுப்பில் இருந்து அறிந்ததே. அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்தே இதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். எழுத்து முதல் எழுத்து, சார்பெழுத்து என்று 2 வகைப்படும். முதல் எழுத்து என்பது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் என்பதும் நமக்கு முன்பே தெரிந்ததுதான். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அதாவது உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10ம் சார்பெழுத்துக்கள் ஆகும். இதுவும் நாம் 6ஆம் வகுப்பிலிருந்தே படித்து கொண்டே வந்திருக்கிறோம். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவற்றில் ஒன்றான உயிரளபெடை, ஒற்றளபெடை ஆகிய 2 அளபெடைகள் குறித்து இங்கு விரிவாக காண்போம். அவற்றுள் ஒன்றான உயிரளபெடை, ஒற்றளபெடை ஆகிய 2 அளபெடைகள் குறித்தும் இங்கு காண்போம். அளபெடை. அளவு கூட்டல் எடை அளபெடை. அளவெடுத்தல் என்பது இதன் பொருள். அளவெடுத்தல் என்றால் நீண்டு ஒலித்தல். அளவெடுத்தல் என்றால் நீண்டு ஒலித்தல், அதாவது லாங் சவுண்ட் என்று கூறுவோம் அல்லவா, அதுதான். சில நேரம் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது. சான்றாக அம்மா, தம்பி என்ற 2 வார்த்தைகளிலும் இறுதியாக உள்ள நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களை பெற்று நீண்ட ஒலியுடன் வந்துள்ளதை கண்டோம். இனி உயிரளபெடை என்பதனை பற்றியும் அதனுடைய சான்றுகளை பற்றியும் வகைகளை பற்றியும் காண்போம். உயிரளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தன்னுடைய அளவில் இருந்து நீண்டு ஒலிக்கும். அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக அந்த வார்த்தையானது மொழிக்கு முதலிலும் இடையிலும், அதாவது நடுவிலும், இறுதியிலும், அதாவது கடைசியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தத்தம் அளவில் இருந்து நீண்டு ஒலிக்கும். உயிர் நெட்டெழுத்துக்கள் என்னென்ன? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. உயிர் குறில் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ என்ற 5ம் ஆகும். உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ற்கும் இந்த 5 குறில் எழுத்துக்களும் உயிர் குறில் எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும். அப்படி என்றால் ஐ என்பதற்கும் ஔ என்பதற்கும் இணை எழுத்து என்னவாக இருக்கும்? ஐ என்பதற்கு இ
என்பதும் ஔ என்பதற்கு உ என்பதும் இணை எழுத்துக்கள் ஆகும். அதனை உச்சரிக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஓசை நயத்தை வைத்து அதற்கான இணை எழுத்தை இங்கு கொடுத்துள்ளார்கள். இவ்வாறு ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் இருந்து, அதாவது தன்னுடைய அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள், அதாவது குறில் எழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிர் அளபெடை எனப்படும். உயிர் அளபெடை 3 வகைப்படும். உயிர் அளபெடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. இதில் செய்யுளிசை அளபெடையின் வேறு பெயர் இசை நிறை அளபெடை என்பதாகும். செய்யுளிசை அளபெடையின் வேறு பெயர் இசை நிறை அளபெடை. செய்யுளிசை அளபெடை என்பது செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலைத்தான் செய்யுளிசை அளபெடை என்று கூறுகிறார்கள். இதனுடைய வேறு பெயர் இசை நிறை அளபெடை. இதற்கான சான்று ஓ ஓதல் வேண்டும். உரா அர்க்கு நல்ல படா. இதில் அமைந்துள்ள ஓ ஓதல் என்பதில் முதலிலும் உரா அர்க்கு என்பதில் இடையிலும் படா என்பதில் இறுதியிலும் வந்து அளபெடுத்துள்ளது. இந்த வார்த்தைகள் எல்லாம் செய்யுளிசை அளபெடையாகும். அடுத்து இன்னிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலுள் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபெடையாகும். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளவெடுப்பது இன்னிசை அளபெடையாகும். இதற்கான சான்று கெடுப்பதுவும் எடுப்பதுவும். இவை இரண்டும் இன்னிசை அளபெடைக்கு சான்றாகும். அடுத்து நாம் காண்பது சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடையாகும். செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து, அதாவது மாறுபட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபெடையாகும். மாணவ செல்வங்களே, செய்யுளிசை அளபெடையில் ஓசை குறையும் போது நிறைவு செய்வதற்காக வரும் என்று கூறினார்கள். இன்னிசை அளபெடையில் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக அளபெடுக்கும் என்று கூறினார்கள். ஆனால் சொல்லிசை அளபெடையில் மட்டுமே பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து மாறுபட்டு அளபெடுப்பது என்று கூறியுள்ளார்கள். இதில் மட்டுமே பொருள் மாறுபடும், மற்ற இரண்டிலும் பொருள் மாறுபடாது. உதாரணமாக உரநசையி, வரநசையி இந்த இரண்டு வார்த்தைகளையும் உற்று நோக்குங்கள். சொல்லிசை அளபெடை என்பது நமக்கு தெரிய வரும். நசை என்றால் விருப்பம். விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என்று அளபெடுத்தது. நசை என்றால் விருப்பம், நசையி என்றால் விரும்பி என்று பொருள் தருகிறது. ஒரு பெயர் சொல்லானது வினை அடையாக மாறியுள்ளது. பெயர் சொல்லானது வினை அடையாக மாறியுள்ளது. எனவே செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து மாறுபட்டு அளவெடுப்பது சொல்லிசை அளபெடை என்பதாகும். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு முறை
இதனை சுருக்கமாக காண்போம். உயிர் அளபெடை 3 வகைப்படும். 1 செய்யுளிசை அளபெடை, 2 இன்னிசை அளபெடை, 3 சொல்லிசை அளபெடை. உயிர் அளபெடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய வருவது இசை நிறை அளபெடை, அதாவது செய்யுளிசை அளபெடை என்பதாகும். செய்யுளிசை அளபெடையின் வேறு பெயர் இசை நிறை அளபெடை என்று கூறியிருந்தேன். அதனை மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். அடுத்து, செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபெடையாகும். இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபெடையாகும். செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடையாகும். அதாவது பெயர்ச்சொல் வினை அடையாக மாறி வருவது சொல்லிசை அளபெடையாகும். இனி அடுத்த பகுதியான ஒற்றளபெடையை காண்போம். ஒற்றளபெடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான 11 எழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்றளபெடையாகும். அதாவது 11 மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபெடையாகும். மாணவ செல்வங்களே, ஒற்று என்பதன் பொருள் மெய்யெழுத்துக்கள். மெய், ஒற்று என்பது மெய்யெழுத்துக்கள். இங்கு ஒற்று அளவெடுப்பது, அதாவது மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பதால் இதனை ஒற்றளபெடை என்று கூறுகிறோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுப்பவை ஒற்றளபெடையாகும். எந்தெந்த மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும்? இங்கு, இஞ்சு, இன், இந்து, இம், இன், இவ், ஈ, இல், இல் என்னும் 10 மெய்யெழுத்துக்களும் அக் என்னும் ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளவெடுப்பது ஒற்றளபெடையாகும். 10 மெய்யெழுத்துக்களும் அக் என்னும் ஆயுத எழுத்தும் சேர்ந்து மொத்தம் 11 எழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபெடையாகும். இவற்றில் ஏதேனும் ஒரு மெய்யெழுத்து 2 முறை வார்த்தைகளில் வந்தால் அது ஒற்றளபெடையாகும். எங்கிறைவன், எக்கிலங்கிய, இதில் இவை இரண்டும் ஒற்றளபெடைக்கு சான்றாகும். மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை அளபெடை என்றால் என்ன, அவற்றின் வகைகள் என்ன, அதற்கான சான்றுகள் ஆகியவற்றை விரிவாக கண்டோம். இனி அடுத்த பகுதியான சொல் என்னும் பகுதியை காண்போம். சொல். சொல் என்பது ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். அது 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். அதாவது சொல்லானது 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். 2 திணைகள் என்னென்ன? உயர்திணை, அஃறிணை. 5 பால்கள் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்ற இந்த 5 பால்களையும் குறிக்கும். அடுத்து மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடங்கள் என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த மூவகை இடங்களிலும் வரும். அடுத்து உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். இதுதான் சொல்லின் தன்மை. இந்த சொல்லானது 3 வகைப்படும். இதற்கு வேறு பெயர்களும் உண்டு. சொல், மொழி, பதம், கிளவி என்று வேறு பெயர்களும் உண்டு. இந்த மொழி என்று
இங்கு அழைக்கப்படுகின்ற இந்த சொல்லானது 3 வகைப்படும். 1 தனிமொழி, 2 தொடர்மொழி, 3 பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழியானது 3 வகையாக அமைந்திருக்கின்றது. இனி ஒவ்வொன்றாக அவற்றிற்கான விளக்கத்தை காண்போம். முதலில் தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு: கண், படி, கண்ணன், படித்தான். அந்த சொல்லானது பகுபதமாகவோ பகாபதமாகவோ வரக்கூடும் என்று கூறியுள்ளார்கள். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். அடுத்து தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள், அதாவது 3, 4, 5 என்று தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். எடுத்துக்காட்டு: கண்ணன் வந்தான். 2 வார்த்தைகளில் வந்துள்ளது. அடுத்து மலர் வீட்டுக்குச் சென்றாள். 3 வார்த்தைகள். இவ்வாறு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். அடுத்து பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். சான்று: 8 வேங்கை. மாணவ செல்வங்களே, 8 என்று கூறும்பொழுது உங்களுக்கு 8 என்கின்ற எண் தான் ஞாபகத்திற்கு வரும். வேங்கை என்று கூறும்பொழுது வேங்கை மரத்தை நினைப்பீர்கள். இந்த 2 வார்த்தைகளையும் பிரித்து பார்த்தால் வேறொரு பொருள் தரும். 8 என்பதனை எல் கூட்டல் தூ என்று பிரிக்கலாம். வேங்கை என்பதனை வேம் கூட்டல் கை என்று பிரிக்கலாம். இவ்வாறு பிரிக்கும் பொழுது பொருளானது மாறுபடும். எல் கூட்டல் தூ என்றால் தூ என்றால் உன் என்ற பொருளில் வரும். அப்படியென்றால் எல்லை உன் என்று பொருள்படும். எல் கூட்டல் தூ எல்லை உன் என்று பொருள்படும். அடுத்து வேம் கூட்டல் கை என்பது வேகின்ற கை என்று பொருள் தரும். வேம் கூட்டல் கை வேகின்ற கை என்று பொருள் தரும். இவை இரு பொருளுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது. மாணவ செல்வங்களே, சொல் என்னும் இப்பகுதியை மீண்டும் ஒரு முறை காண்போம். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். இதனை மொழி, பதம், கிளவி என்று வெவ்வேறு பெயர்களில் அழைக்கலாம். இந்த மொழியானது 3 வகைப்படும். 1 தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று மொழி 3 வகையாக அமையும். இதில் தனிமொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழியாகும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். அடுத்து பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும்
அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். அடுத்து நாம் காணவிருக்கும் பகுதி தொழில் பெயர். தொழில் பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயராகும். ஒரு வினை அல்லது செயல் அதனை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால். அதாவது எண் ஒருமை பன்மை, இடம் தன்மை முன்னிலை படர்க்கை, காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயருக்கான சான்று ஈதல் நடத்தல். அடுத்து இதனுடைய வகைகளை விரிவாக காண்போம். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். வினையடிகள் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். விகுதி என்பது வார்த்தையின் இறுதி பகுதியாகும். அதாவது கடைசியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாகும். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். மாணவ செல்வங்களே, இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை சற்று உற்று கவனியுங்கள். வினையடி, விகுதி, தொழிற்பெயர். வினையடி என்பது வேர்ச்சொற்கள். நட, வாழ், ஆள் என்பவை எல்லாம் வேர்ச்சொற்கள். இவையெல்லாம் வினையடிகளாகும். அதனுடன் விகுதி சொற்கள் சேரும் பொழுது, விகுதி எழுத்துக்கள் சேரும் பொழுது நடத்தல் என்று வருகிறது. வாழ்க்கை, ஆளல் என்று தொழிற்பெயராக வருகிறது. நடத்தல், வாழ்க்கை, ஆள், அல், ஆளல் என்று தொழிற்பெயராகி மாற்றம் பெற்றுள்ளது. இந்த வினையடிகள் சில நேரம் பல விகுதிகளையும் ஏற்கும் தன்மை உடையது. உதாரணமாக, நட என்னும் வினையடியானது நடை, நடத்தை, நடத்தல் என்று பல்வேறு விகுதிகளையும் பெற்று வரும். ஒரே வினையடி பல விகுதிகளையும் பெற்று வரும் என்று கூறுகிறார்கள். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் என்று கூறுகிறார்கள். நடை, நடத்தை, நடத்தல். அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது, அதாவது ஆப்போசிட்டாக என்று கூறுவோம் அல்லவா ஆங்கிலத்தில், அதுபோல எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடத்தல் என்பதற்கு எதிர்மறை நடவாமை. கொள்ளல் என்பதற்கு எதிர்மறை கொல்லாமை. இவ்வாறு நடவாமை, கொல்லாமை என்று எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடவாமை, கொல்லாமை. அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயராகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வந்தால் அது முதல்நிலை தொழிற்பெயராகும். உதாரணத்திற்கு தட்டு, உரை, அடி ஆகிய சொற்களை காண்போம். இச்சொற்கள் தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும்போது முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. தட்டு, உரை, அடி என்ற இந்த சொற்கள்
தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும்போது முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். திரிதல் என்றால் மாற்றம் பெற்று வருதல். இங்கு விகுதி பெறாமல் முதன்மையாக இருக்கக்கூடிய வினையடி சொற்கள் மாற்றம் பெற்று வந்தால் அதனை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று கூறுகிறோம். சான்றாக, பெரு என்னும் சொல் பேரு என்று மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து வந்த தொழிற்பெயராக வந்துள்ளது. பெரு என்னும் சொல் பேரு என்று திரிந்து வந்துள்ளது. மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். கெடுதல், சுடுதல் என்பது தொழிற்பெயர். தல் விகுதி பெற்று வந்துள்ள தொழிற்பெயர். இதில் முதல்நிலை தொழிற்பெயர் எது, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்பதை காண்போம். கெடு என்பது கேடு என்று மாறினால் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். சுடு என்னும் சொல் சூடு என்று மாறினால் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். கெடு, சுடு என்பவை முதல்நிலை தொழிற்பெயர். கேடு, சூடு என்பவை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கெடுதல், சுடுதல் என்பவை தொழிற்பெயர் ஆகும். மாணவ செல்வங்களே, தொழிற்பெயர் எனும் இந்த பகுதியை மீண்டும் ஒரு முறை காண்போம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். அடுத்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். ஒரே வினையடி, அதாவது வேர்ச்சொல், பல விகுதிகளையும் ஏற்கும். அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். சான்று, தட்டு, உரை, அடி இவையெல்லாம் விகுதி பெறாத தொழிற்பெயர்கள். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். சான்று, கெடு, கேடு. கெடு எனும் முதல்நிலை தொழிற்பெயர் கேடு என முதல்நிலை திரிந்த பெயராக வந்துள்ளது. சுடு எனும் முதல்நிலை பெயர் சூடு என்று மாற்றம் பெற்று வந்துள்ளது. மாணவ செல்வங்களே, அடுத்து நாம் காணவிருக்கும் பகுதி வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும்
வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாலனையும் பெயர் எனப்படும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, அதாவது இந்த வினையாளனையும் பெயரை உற்று நோக்கும்போது பார்ப்பதற்கு வினைச்சொல் போலவும் பெயர்ச்சொல் போலவும் அமைந்திருக்கும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும், வேற்றுமை உருபு என்று சொல்லக்கூடிய ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்று சொல்லக்கூடிய இந்த வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். சான்று: வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இவ்விரண்டு வினைச்சொற்களும் பெயரின் தன்மையை ஏற்று வந்துள்ளதால் இதனை வினையால் அணையும் பெயர் என்று கூறலாம். அடுத்து தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. தொழில் பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். வினை பெயர் தன்மையாகி பெயரின் தன்மையை ஏற்று வினையையே உணர்த்தி நிற்கும். இது காலம் காட்டாது, படர்க்கைக்கே உரியது. தொழில் பெயரானது பெயரின் தன்மையை வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும், காலம் காட்டாது, படர்க்கைக்கே உரியது. அடுத்து வினையால் அணையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். இது காலம் காட்டும் மூவிடத்திற்கும் உரியது. இது காலம் காட்டும் மூவிடத்திற்கும் உரியது. தொழிற்பெயருக்கான சான்று: பாடுதல், படித்தல், தல், அல் என்று விகுதி பெற்று வந்துள்ளது. அடுத்து பாடியவள், படித்தவர். இந்த இரண்டு வினைச்சொற்களும் பெயரின் தன்மையை ஏற்று வருவதால் இதனை வினையால் அணையும் பெயர் என்று கூறலாம். மாணவ செல்வங்களே, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். வினையால் அணையும் பெயர் தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். இனி தொழில் பெயருக்கும் வினையாளனும் பெயருக்கும் உள்ள வேறுபாட்டினை காண்போம். தொழிற்பெயர் வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். அதனையே தொழிற்பெயர் என்று கூறுகிறோம். தொழிற்பெயரானது காலம் காட்டாது, படர்க்கைக்கே உரியது. வினையால் அணையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். இது காலம் காட்டும் மூவிடத்திற்கும் உரியது. 3 இடத்திற்கும், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற 3 இடத்திற்கும் உரியதாக விளங்கும். மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை பார்த்த பகுதிகளை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக காண்போம். எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்து என்பது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்து 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று பார்த்தோம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10ம் சார்பெழுத்துக்கள் ஆகும். இதில் உயிரளபெடை, ஒற்றளபெடை ஆகிய 2 அளபெடைகள் குறித்து இங்கு காண்போம்.
அளபெடை என்றால் நீண்டு ஒலித்தல் என்பது பொருள். அளபெடுத்தல் என்றால் நீண்டு ஒலித்தல் என்பது பொருள். அதற்கான சான்றுகளை கண்டோம். இந்த அளபெடையானது 2 வகைப்படும். ஒன்று உயிரளபெடை, மற்றொன்று ஒற்றளபெடை. அளபெடை 2 வகைப்படும். ஒன்று உயிரளபெடை, மற்றொன்று ஒற்றளபெடை. உயிரளபெடை 3 வகைப்படும். உயிரளபெடை 3 வகைப்படும். உயிரளபெடை செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை என 3 வகைப்படும். உயிரளபெடை 3 வகைப்படும். ஒன்று செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. இதில் செய்யுளிசை அளபெடை என்பது செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம். இதனுடைய வேறு பெயர் இசை நிறை அளபெடை ஆகும். செய்யுளிசையின் வேறு பெயர் இசை நிறை அளபெடை. இன்னிசை அளபெடை என்பது செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபெடையாகும். அடுத்து சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடையாகும். செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடையாகும். பெயர்ச்சொல் வினையடையாக மாறி வரும். அடுத்து ஒற்றளபெடை. இதுவும் செய்யுளில் ஓசை குறையும் போது நிறைவு செய்வதற்காக மெய்யெழுத்துக்களான 10 எழுத்துக்களும் அக் என்ற ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளபெடுப்பது ஒற்றளபெடையாகும். மொத்தம் 11 எழுத்துக்கள் தன்னுடைய ஓசையிலிருந்து அளபெடுப்பது ஒற்றளபெடையாகும். அடுத்து சொல். ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். அவை 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகைப்படும். தனிமொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். ஒரு சொல்லானது தனித்து நின்று பொருள் தந்தால் அது தனிமொழி எனப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அதனை தொடர்மொழி என்று கூறுவோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அதனை தொடர்மொழி என்று கூறுவோம். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். அடுத்து தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது. வினையாளனின் பெயருக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உணர்த்தாமல் வருவது, வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். இதில் சில தொழிற்பெயர்கள் விகுதி பெற்று வரும். அதனை விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்று கூறுவோம். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். சில நேரம் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்று வரும். நட என்ற சொல் நடை, நடத்தை, நடத்தல் என்று வரும் என்று சான்றாக கண்டோம். அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயராகும். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயராகும். அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயரானால் அது முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும். அடுத்து வினையாளனையும் பெயர். ஒரு வினைமுற்று
பெயரின் தன்மையை அடைந்து ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். மாணவ செல்வங்களே, இதுவரை நாம் இந்த இயல் 1 அமைந்துள்ள இலக்கண பகுதியை மிக தெளிவாக கண்டோம். இதற்கான பயிற்சித்தாள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனையும் முழுமையாக முடித்து விடுங்கள். இந்த பகுதியை குறிப்புகள் எடுத்து வைத்துக்கொண்டு அதனை வகுப்பேட்டில் எழுதி முடித்து விடவும். நன்றி மாணவ செல்வங்களே, நன்றி.